रघुनंदना हे रघुनंदना रघुनंदना हे रघुनंदना रघुनंदना हे रघुनंदना रघुनंदना हे रघुनंदना प्यारे मेरे नंदना रघुनंदना प्यारे मेरे नंदना रघुनंदना रघुनंदना हे 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 रघुनंदना राजीवलोचन रघुनंदना राजीवलोचन रघुनंदना दशरथ दनया रघुनंदना दशरथ दनया रघुनंदना दशमुखमर्दन रघुनंदना दशमुखमर्दन रघुनंदना जानकी जीवन रघुनंदना जानकी जीवन रघुनंदना रघुनंदना हे 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 रघुनंदना 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 நன்றி. அடுத்ததாக இந்த பரிசளிப்பு விழாவை போவதற்கு முன்பாக இந்த விழாவிற்கு ஸ்ரீ ரகுநந்தன சுவாமி அவர்களை தலைமையேற்று நடத்தி தர அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக நமது விருந்தினர் நமது நண்பர் திரு ஸ்ரீ பத்மநாபன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி இவரை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினர், யோகா இன்ஸ்ட்ரக்டர், ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் ONGC இந்த RINL, பல கார்பரேட் நிறுவனங்களுக்கு ட்ரெயினர். அவர் வந்து நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. லேடி கூட வந்து புனேல ஒரு ட்ரைனிங் அனுமன் பிட்டிங் ஆஃபீஸர் அவேக்கனிங் அனுமன் பிட்டிங் அப்படின்னு ஒரு கார்பரேட் ட்ரைனிங். இது வந்து பெரிய பெரிய CEO அது மாதிரியான மேனேஜ்மெண்ட்ல டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கிறாரு. ஸோ அது மாதிரி பல பிஸி ஷெட்யூலில் நமக்காக இந்த 9 வாரம் வந்து காத்தால 10லேருந்து 11. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிநகரில் இருக்காரு. அங்கேருந்து ட்ரெயினில் தான் ஏறி இங்கே வந்து இறங்கி நமக்காக இங்கே வருவார். திருப்பி முடிச்சுட்டு இங்கேருந்து கற்றுக்க போய் வீட்டில் தான் சாப்பிடுவார். அதெல்லாம் ரொம்ப எளிமையான மனிதர். அவர் வந்து அவர் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் போகக்கூடிய ஒரு வசதிகள் இருந்தும் நமக்காக இந்த ஆன்மீக தொண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ரொம்ப எளிமையாக நம்ம சொன்னோம். இருந்தாலும் ஒரு வண்டி ஏற்பண்ணி கொடுக்குறேன், ஒரு டிரைவர் போட்டு கொடுக்குறோம் போங்கன்னா கூட கேட்க மாட்டார் அவர். எனக்கு இது போதும், எனக்கு தான் கம்ஃபர்டபுள் அப்படின்வாரு. ஸோ நம்மளை சிரமப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு எண்ணம்.
ஸோ அந்த மாதிரி இந்த பசங்களுக்காக இதை வந்து பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து ஒத்துங்கிறதுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா முதல்ல நாங்கள் இதை வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒரு உபன்யாசமாக கோயிலில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். பட் அது உபன்யாசமாக பண்ணோம்னா இந்த சிறுவர்கள்லாம் வரமாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த காலத்தில் பார்த்தோம்னா இந்த உபன்யாசத்துக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா பெரியவாக வரதே கஷ்டமாக இருக்குது. சின்ன பசங்க வந்து சுத்தமாக அது கிடையாது. அது என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம். ஒன்று, அவளுக்கு வந்து அதனுடைய ராமாயணத்தை பற்றி சொல்லலை, அவளுக்கு தெரியல, அதோட வகையுமே தெரியல. இன்னொன்று சொல்கிறவாலும் அவளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியல. வந்து கம்பராமாயணம் அது மாதிரி பல பெரிய விஷயங்களை சொல்லும்போது அவருக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்ட பேசும்போது அவர் இதுக்கு ஒத்துண்டார். முதல்ல ஒரு கதையா வந்து அவளுக்கு சொல்லுவாங்க. அது வந்து சொன்னா அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கப்புறமா அவளே சொந்த விருப்பத்துல உள்ள போய் இன்னும் நிறைய கத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான். நாங்க உள்ள இதுல வந்து ஒரு பெரிய விஷயங்களையோ கருத்துக்களையோ வந்து நாங்க சொல்லலை. அவளுக்கு எளிமையா புரியக்கூடிய வகையில இந்த ராமாயணத்துல ஒரு கதையா சொன்னோம். பிளஸ் அது வந்து அவளுடைய லைஃப்ல அவருடைய அட்டிடியூடை வந்து எப்படி அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப எளிமையா சொன்னார். ஒவ்வொரு வாரமும் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நமக்காக வந்து அவர் செலவழிஞ்சு அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவர் ஒரு 2 to 3 hours வந்து பண்ணுவார். அது நமக்கு தெரியாது. அது ரெடி பண்ணி அது சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ரொம்ப ரசிச்சு கேட்டோம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க இன்னும் டைம் இருந்தால் உள்ளக்குள்ள போய் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாடர்ன் வேர்ல்டு அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா சொன்னார் அவர். அதுவும் இல்லாமல் இந்த நாங்கள் வந்து அதில் ரொம்ப இன்னும் ப்ரொபாகண்டாலாம் பண்ணல இந்த வருஷம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து இந்த திருப்பாவை விழா பண்ணுவோம். அதில் வந்து ஒவ்வொரு ஸ்கூலில் போய் நம்ம இன்வைட் பண்ணுவோம். ஸோ தட் அவங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பசங்களை அனுப்புவா. ஆனால் இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த ஸ்கூல்லலாம் போய் நாங்கள் ரீச் அவுட் பண்ணல. இருந்தாலும் இந்த ஒரு நியூஸை கேட்டே வந்து இந்த மாதிரி இவ்வளோ பசங்களை வந்து என்ரோல் பண்ணதுக்கு வந்து அவள் பெற்றோர்களுக்கு நன்றி. அவள் புஷ் இல்லாமல் இந்த பசங்கள்லாம் இங்கே வந்திருக்க முடியாது. அந்த பெற்றோர்களுக்கு தான் எங்களுடைய நன்றியை மேலும் நல்ல நிகழ்ச்சிகளுக்கு இந்த பசங்களை ஊக்குவியுங்கள், அவர்களை அனுப்பி வையுங்கள். அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளுடைய பெருமைகள் தெரியாமையே போயிடும் அப்படிங்கிறத ஒரு காட்சியாக இருக்கு இன்னைக்கு. ஸோ அவர்களுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் இங்கே எங்களுடைய முத்துகிருஷ்ணன் அவர்கள் இந்த விழாவை வந்து ஏற்பாடு பண்ணி இவரை வந்து நமக்கு அறிமுகப்படுத்தியதே அவர் தான். முத்துகிருஷ்ணன் அவர்கள் தான். அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த 9 வாரமே அவரும் கூடவே வந்து அவரை கூப்பிட்டு வந்து அவருக்கு வந்து ஒத்தாசை பண்ணி எல்லாம் பண்ணார் அவர். அவருக்கு ரொம்ப நன்றி. மற்றும் இங்கே வந்துருக்க நம்மளுடைய பிராமின் அசோசியேஷன்ல நிறைய மெம்பர்ஸ்லாம் இருக்கு. அவங்களும் நிறைய இதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கா. ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. இப்போது இந்த ஒரு எக்ஸாமினேஷன், இது ஏன் எக்ஸாமினேஷன் உடனே கேட்கலாம். கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். இது எதுக்காக அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஊக்குவிக்கிறதுக்காக தான். அது மாதிரி சொல்லும்போது தான் அவன் கொஞ்சம் போய் படிப்பா, அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்கிறதுக்காக தான் இதை வச்சோம். மற்றபடி இதை வந்து அவருடைய எவாலுவேட் பண்ணுறதுக்காகவோ கம்பேர் பண்ணுறதுக்காகவோ அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் பெருசாக எதுவும் எடுத்துக்க வேண்டாம். அதனால தான் நாங்கள் அந்த ஆன்சர்லாம் கூட கொடுத்துருந்தோம். அதை பொறுமையாக படித்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவ்வளோதான். மற்றபடி இது வந்து ஒரு பெரிய யாட்ஸ்டிக்கோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் இதில் வந்து இதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டோம், செகண்ட் கிளாஸ் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ முதல்ல இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து சின்ன பசங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து 5th ஸ்டாண்டர்ட் இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வரும். இதை வந்து ஓடலாம் தான் கேட்டோம் அப்படிங்கிறதா ஓடலாம் கேட்டோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 3 பேர் வந்து இருக்கா. ஸோ அவங்க என்ன தெரியும் கேட்டுக்கிறோம். செல்வி கே, சந்திகா செல்வி, தஸ்விகா கே, செகண்ட் ஸ்டாண்டர்ட், தஸ்விகா, உங்களுடைய எல்லோருமே தஷ்வந்த் ஏகே 2 பேருக்கு நன்றி. அடுத்தது செல்வி பி அனாமிகா, 3rd ஸ்டாண்டர்ட். அனாமிகா இவங்க வந்து
சரி நான் அப்படி வந்தேன். ஒன்றும் பண்ணாத இப்படி நீங்க இப்படி செல்வி வி அனாமிகா தேர்ட் ஸ்டாண்டர்ட். அங்கே பாரு செல்வி ஆர்ஏ பாக்யஸ்ரீ தேர்ட் ஸ்டாண்டர்ட். அம்மா சாரா பார்த்து பார்த்து அப்படி பாரு சௌந்தர்யா அக்கா சார் சௌந்தர்யா சௌந்தர்யா நன்றி. அடுத்தது சௌந்தர்யா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். சௌந்தர்யா எங்கேயும் போவா இங்கே இருக்கணும் நிறைய இருக்கு போடலாம்ல இங்கே இருக்கணும் அடுத்ததாக வைஷாலி செல்வி வைஷாலி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். ஒரு ஷால் போடணும். பசங்க அனுப்பி வைங்க, உங்களோட கை விஷயம். அடுத்ததாக கேஆர் சர்வேஸ்வரன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். அடுத்தது ஹிரேந்திரன் இருக்காங்களா? சர்வேஸ்வரன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். அடுத்தது ஹிரேந்திரன் சல்மான் ஹிரேந்திரன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். அடுத்ததாக இரண்டாம் நிலை. இந்த செகண்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம். ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதில் நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட கலந்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் இன்டெப்த்தாக தான் இருந்தது. அதை கம்ப்ளீட்டாக படித்தா மட்டும்தான் அவங்களால சொல்ல எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஒரு சில கொஸ்டின்ஸு. பட் மேக்ஸிமம் 90% வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு 10% அது மாதிரி இருந்தது ஒரு டிஃபரன்ஷியேஷனுக்காக. ரொம்ப அருமையாக எழுதியிருந்தாங்க. அதுவும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ராமரை பற்றி ஒரு லைனில் எழுதுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ரொம்ப 5 பாயிண்ட்ஸ்லாம் எழுதிருந்தாங்க ஒரு சில பேர். ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ அதில் வந்து செல்வி தீர்த்தா பி 8th ஸ்டாண்டர்ட் இவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணியிருக்காங்களா? தீர்த்தா பி வந்திருக்காங்களா? தீர்த்தா வரல, சரி. செல்வன் கேஆர் ராகவன் 7th ஸ்டாண்டர்ட். கேஆர் ராகவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. இருக்கு அடிங்க, நிறைய அடிச்சிருக்கீங்க. பிரைஸ் அடிச்சிருக்கீங்க. அடுத்தது கே சித்திக் ஷா ஸ்ரீ 7th ஸ்டாண்டர்ட். இவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸில் ப்ளே பண்ணிடுவாங்க. அடுத்தது தமிழ் வேலை இருக்காங்க. 2 பேருக்கு ஒருத்தர் ஒன்று ஒருத்தர் வாங்க. 2 பேர் இருக்கீங்களா? 2 பேர் தமிழ் வேலை தமிழ் வேலை 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்.
Kamalesh B. Kamalesh B. 6th standard first class. Selvi Arshika K. So அவங்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். B. Akalya 7th standard. அவங்க அகிலேவா? ஆமாம் அகல்யா அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணிருக்காங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நிறைய வீடியோ கேட்டு படிக்கிறாங்க. ரொம்ப நன்றி. இங்கே தொடர்ந்து நம்மளுடைய திருப்பாவை காம்படிஷன் எல்லாத்துக்கும் கலந்துட்டு இருக்காங்க. அதுக்கும் நன்றி. கார்த்திகா தேவி ஜி. கார்த்திகா தேவி 10th ஸ்டாண்டர்ட். இவங்கெல்லாம் வந்து டிஸ்டிங்ஷன் 80 அண்ட் அபோவ் அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீவித்யா 7th ஸ்டாண்டர்ட். அது கரெக்டாக வந்துடுவாங்க. எல்லா சண்டையும் வந்துடுறாங்க. இவங்களாம் வந்து அந்த ஊக்குவிக்கிறோம். 85% கிட்ட. அவங்க போடுங்க. போடுங்க. இந்த செகண்ட் ஸ்டேஜில் 2 ஃபர்ஸ்ட் ப்ரைஸு கிட்டத்தட்ட ரெண்டுமே 95 90 அப்படின்னு. அதில் எஸ் சாய்வீனா 7th ஸ்டாண்டர்ட் 95%. அந்த 30 அப்ஜெக்டிவ் டைமில் கிட்டத்தட்ட 29 கிளியர் பண்ணியிருக்காப்புல. நம்ம சொன்ன மாதிரி அந்த ஸ்மார்ட் வச்சு நம்ம அதை ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துருக்கோம். அம்சினி செல்வி என் அம்சினி இவங்க வந்து 90 அந்த இவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இவங்க வந்து கிட்டத்தட்ட வேங்கை வாசல்லேருந்து வராங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அங்கேருந்து வந்து நமக்காக கலந்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் வந்துருந்தாங்க, இங்கே வந்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். தேர்ட் ஸ்டேஜில் வந்து சேம் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். அதில் வந்து ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருந்தோம். யாராவது ஒருத்தரை பற்றி ஒரு 5 டாபிக் கொடுத்து அதுவும் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு 4 பேர் கலந்துருந்த அந்த தேர்ட் ஸ்டேஜில் ஞானேஸ்வர் இருக்காரா இருக்காடா ஃபர்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணியிருந்தோம். +1 அடுத்தது எஸ் பத்மபிரியா டெக்னிக்கல் டெக்னிக்கல் இங்கே இருக்கு. அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் இந்த கட்டுரை வந்து லைப்ரரியில் படிக்கலாம். ரொம்ப அருமையாக எதிர்த்தாங்க. ஸோ அது இந்த வாட்ஸ்அப்பே நாங்கள் அனுப்புகிறோம் கிளாஸில். நல்லா இருக்குது. சமையலில் பண்ணுவோம். ஆஞ்சநேய சுவாமி சொன்னீங்க. அடுத்தது எஸ் காயத்ரி. இந்த எஸ் காயத்ரி இவங்களாம் வந்து டிஸ்டிங்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்குக்கும் இவங்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட 1 மார்க் வித்தியாசம். ஃபர்ஸ்ட் மார்க் 96, செகண்ட் மார்க் 99. 1 மார்க் தான் வித்தியாசம். ஸோ கட்டுரை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னா செல்வி பி ஸ்ரீநிதி. மிகவும் அருமையாக எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணி
அந்த கட்டுரையை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. மெயினாக அந்த கட்டுரையில் தான் வந்து மார்க்கு ஒரு தப்பு கூட இல்லை. ரொம்ப அருமையாக லக்ஷ்மணரை பற்றி இருந்தாங்க. லக்ஷ்மணரை பற்றி ரொம்ப அருமையாக இருந்தது அந்த கட்டுரை. நம்ம அந்த கிளாஸ் வாட்ஸ்அப்பில் நான் வந்து ஷேர் பண்ணுறோம். எஸ்ஆர்எம்ல என்ன கிளாஸ் பண்ணுறோமோ யூரோ டெக்னாலஜி பண்ணுறாப்புல. இருந்தாலும் இதை நம்மளுடைய இதை விடக்கூடாதுன்னு நம்ம கற்றுன்றதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நிறைய கற்றுக்குவோம். நன்றி நன்றி. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்ததாக தலைவர் இவருக்கு வந்து ஒரு சில கருத்துக்கள் சொல்லணும். நீங்கள் ஆசைப்படா சொல்லலாம். இதான் சொல்லுங்கள். உங்களை எல்லாருக்கும் யூஸ் பண்ணி பேசிட்டேன். இருந்தாலும் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. இதுல கேட்கறது ரொம்ப ஈஸி, செய்யறது கஷ்டம். தர்மத்தை நிலைநாட்டுவேன் அப்படின்னு ராமர் வந்து உறுதி கொடுத்தார். அந்த உறுதிமொழியை காப்பாற்றுறதுக்காக அவர் கஷ்டப்பட்டார். இது ஞாபகம். ப்ராமிஸ் பண்ணது ரொம்ப ஈஸி, ப்ராமிஸ் பண்ணபடி செய்யறது ரொம்ப கஷ்டம். இதைத்தான் ராமபிரான் செய்து காமிச்சார். அந்த ஒரு விஷயம், சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார் என்பதற்காக எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ராமர் பிறந்த கதையை இன்னைக்கு பேசிட்டு இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு வார்த்தையை காப்பாற்றுறதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. அதை காப்பாத்திட்டா எந்த மாதிரி பெரிய புகழ் வரும் என்பதற்கு ராமபிரான் ஒரு விழா. பாக்கியெல்லாம் விட்டுலாம். இது ஒண்ணு போறோம். ஒரு வார்த்தையை காப்பாத்தினா இப்ப எப்படி இதை வச்சு ஒரு புக் எழுதிக்கலாம். ஸ்ரீவன் கோவில் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். If you break a promise, shame on you. If you break a promise twice, shame on me. அப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தர் நமக்கு நாம வந்து ஒருத்தருக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கணும், அதை செய்யல வச்சுக்கோங்க, அது நமக்கு அசிங்கம். ரெண்டாவது தடவையும் செய்யல வச்சுக்கோங்க, யாருக்கு கொடுத்தோமோ அவங்களுக்கு அசிங்கம். அப்போ ராமபிரான் என்ன பண்ணாரு? அவருடைய வாழ்க்கை இது பண்ணாரு. யாரெல்லாம் அவருக்கு அந்த மாதிரி வார்த்தையை கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் கௌரவம் பண்ணாரு. கைகையே அந்த வார்த்தையை கேட்டா கௌரவம் பண்ணாரு. நல்லா பாருங்க, இது அவுட் ஆஃப் த வே. இது இந்த எந்த லாஜிக்லயுமே இதை கொண்டு வர முடியாது. இது சிறப்பு தர்மம். ஒரு வார்த்தையை காப்பாற்றுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால நம்ம என்ன வச்சிருக்கோம்? சத்தியமேவ ஜெயத்தே. சத்தியமேவ ஜெயத்தேன்னு வச்சது காரணம் என்ன? சத்தியம் என்றும் வெல்லும். இதை ராமபிரான் இப்ப பெருமாள் என்ன பண்ணிருக்காரு? நம்ம காமிக்கணும்ன்றதுக்காக பாவம் கட்டப்பட்டு வந்துருக்கு. நமக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. அவருக்கு என்ன? அதனாலதான் அது வந்து ராமபிரான் பிறந்தது எப்படி சொல்றோம்? அவதாரம்னு சொல்றோம். நம்ம எல்லாம் பிறக்கிறது வந்து நம்முடைய செய்வினை பயனால, நம்ம பட்ட நல்லது கெட்டது அதுக்காக நம்ம பிறக்கிறோம். அவர் அப்படி இல்லை. அவருடைய இச்சைப்படி மக்களுக்கு நல்லது பண்ணணும்னே இறங்கி வந்தார். அதான் அவதாரம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நாம் அது மாதிரி சிறப்பாக செஞ்சால் ராமன் எப்படி புகழ் பெற்றாரோ அதே மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே புகழ் பெறுவோம் அப்படின்னு ஞாபகம். அதனால் ராமர் எல்லாம் எப்படி சொல்லுவோம்? சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறது மட்டும் நினச்சக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அதை பயன்படுத்த முடியும், நான் எப்படி அதை செய்ய முடியும், கொஞ்சம் கூட பரவாயில்ல, கொஞ்சம் கூட பரவாயில்ல. ஓகே, அது மாதிரி ஞாபகம் வச்சுருவோம். நன்றி, வணக்கம். இது பண்ணும் ஆன் எல்லோருக்கும் நமஸ்காரங்கள். எல்லா நிகழ்ச்சிகளும் கடைசியில் முடியும் போது நன்றி உரைன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பெரிய டாபிக். முதற்கண் இதை நாங்கள் சொன்ன உடனே குழந்தைகளெல்லாம் இன்ட்ரெஸ்டாக கூட்டிகிட்டு வந்து, இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து குழந்தைகளை படிக்க வச்சு, இந்த எக்ஸாம் எழுத வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டோட அவங்களுக்கு ஒரு ராமாயணத்தை பற்றி எங்களுடைய இன்ட்ரெஸ்டே ஒரு குழந்தை ஒரு குழந்தை வந்து கண்டிப்பாக அந்த ராமாயணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு 10 பேர் தெரிஞ்சுனா கூட போகிறோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டில் தான் இதை நாங்கள் பண்ணினோம்.
ஆனால் நாங்கள் நினச்சதை விட அதிகமாகவே குழந்தைகளை கலந்துட்டு ஒரு இந்த எக்ஸாம் இந்த இப்போ படிக்கிறது இது எல்லாத்தையும் பார்வைக்கு பண்ணி படித்து எக்ஸாம் எழுதுனதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த காலத்தில். அது சின்ன குழந்தைகளாக இருந்தால் கூட பெரிய குழந்தைகள் நல்லா பண்ணினாங்க. அதனால் அந்த பேரண்ட்ஸுகளுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் முதல்ல. ரெண்டாவதா நம்ம சொற்பொழிவாளர் தான் சொல்லணும். அவரை வேற எது பேர் சொல்றதுக்கு இல்லை, எல்லா பேரும் சொல்லியாச்சு. சொற்பொழிவாளர் தான் சொல்லணும். நாங்கள் போய் எங்களுக்கு கொஞ்சம் இது மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எங்களோட தாட் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்ட உடனே அடுத்து டேட் எதுக்குன்னு சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னு தான் சொன்னாரே ஒழிஞ்சு வேறு எதுவும் எங்ககிட்ட கேட்கவே இல்லை. அவராக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவர் தான் வந்தார். சார் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னாங்க சாதாரண செகண்ட் கிளாஸ் டிக்கெட் அவர் வந்து ஃப்ளைட்டில் போகக்கூடிய ஆள். இதை சொல்கிறதுக்காக சாதாரண செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டில் தான் டிக்கெட் எடுத்தாங்க. நாங்கள் எவ்வளோ தூரம் சொன்னோம் காரில் அவர் கொண்டு விடுறோம் காரில் கூட்டின்னு வரோன்னு, அவர் மாட்டேன்ட்டாரு. ட்ரெயினில் செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டில் வந்துட்டு செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டில் தான் போகிறார். அவ்வளோ சிம்பிளிசிட்டியோட இருந்து நம்மளும் சிம்பிளிசிட்டியாக இருக்குங்கிறத நமக்கு எடுத்துக்காட்டி நமக்கு ஒரு சொற்பொழிவை நிறைவேற்றி கொடுத்தாரு. அவருக்கும் நம்ம உங்கள் மக்கள் எல்லாம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தாப்புல இந்த நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு எங்களுக்கெல்லாம் உறுதுணையா இருந்து எங்க வழி நடத்தி சென்ற எங்க கோயில் மாமா, அவரை நான் மாமான்களோட நான் எனக்கு அவர் தெய்வம், மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது. அவருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். மற்றபடி இங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை காண வந்து நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். जय श्री राम. ஸ்ரீமத் ராமாயணத்தை பரிபூர்ணமாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் மிக எளிய வழியில் ஸ்ரீமத் ராமாயணம் நவாகம் சொற்பொழிவு நடத்திய திரு CA பத்மநாபன் அவர்களை தன்னலமற்ற சேவையை பாராட்டி வணங்குகின்றோம். அது அவரோட வேலை, நம்ம எங்கே நடத்துகிறோம். அவரோட ஒரு விழிப்புணர்ச்சி ஆரம்பிக்க வாழ்த்துக்கள். எளிமைன்னு சொல்லிட்டு நிறைய பட்டியல இது இதே மாதிரி அமைஞ்சது. அது நமக்கு கடையில் பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அமைஞ்சது. அவர் ரொம்ப எளிமைன்னு இவ்வளோ கொடுக்குறாரு. சந்தோஷம். தேங்க்ஸ்.